Hallelujah. Hallelujah. Really, God is giving us a good time. நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு நல்ல நேரங்களை கொடுத்திருக்கிறார். We are recording this service on Friday இந்த ஒளிபரப்பை நாங்கள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். And this being relayed today, the Sunday. ஆனால் அது இன்று ஞாயிற்றுக்கிழமை வேளையில் ஒளிபரப்பாக்கப்படும். Hallelujah. Hallelujah. God has given an opportunity for us to come together. தேவன் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வரும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். In the church to worship the Lord. சபைக்கு வந்து அவரை துதிப்பதற்காகவும். As an interim in between the lockdowns. இந்த லாக்டவுனிலே ஒரு இடைப்பட்ட காலத்தில் தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். Hallelujah. Hallelujah. Really, those Sundays are really a blessed service time. நிச்சயமாகவே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது. Last Sunday we had God's supper. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனுடைய பந்தியை வைத்திருந்தோம். Really, God blessed us. அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Many people gathered together and take part in the communion. அநேக ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். And got the blessing and protection of God. அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொண்டார்கள். For the days to come. வருகின்ற நாட்களிற்காக. God has already planned and prepared a way for us. தேவன் நமக்கு ஏற்கனவே ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். To hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. To praise and thank him. அவரை துதித்து அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக. To worship him. அவரை ஆராதிக்கும்படியாகவும். Through this online too. இந்த ஆன்லைன் வழியின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு வழிகளை திறந்து தருகிறார். Amen. Amen. So we have to utilize that what is God has given to us. நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரங்களை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். When you see this and join in this online service on this Sunday morning, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நீங்கள் இதை பார்த்து இதை நீர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் பொழுது you feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறவர்களாய் இருக்க The வேண்டும். Holy Ghost will move upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. You will have the joy as you go to the church and worship the Lord. நீங்கள் சபைக்கு சென்று அவரை ஆராதிக்கும் பொழுது வருகிற சந்தோஷத்தை போலவே இப்பொழுதும் உங்களுக்கு அப்படியான சந்தோஷம் கிடைக்கும். Because this is not a show or a program. இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு ஷோவும் இல்ல, but this is a service. ஆனால் இது ஒரு தேவனுக்கு என்று செய்யப்படுகிற தேவனுடைய ஆராதனையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Every Sunday morning or every Sunday we should take part in the service. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனுடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Thank, praise and worship the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த To வேண்டும். hear the word of God, to bend our ways. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடப்பதற்காக. Prepare us for the eternal kingdom. Hallelujah. நித்திய ராஜ்யத்துக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக. So you can feel the presence of God. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வுகளாய் காணப்பட And the வேண்டும். Holy Ghost will be moving upon us and Holy Ghost will anoint you. Jesus. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தருளுவார். So let us join and worship the Lord. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனை துதித்து அவரை ஆராதிப்போம். If anyone is seeing after in the following week times,
ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் வருகின்ற வாரங்களில் இந்த ஒளிபரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் you too feel the presence of God. நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். And the blessing will be same as you have the desire in your heart அந்த to hear the word of God. தேவனுடைய கேட்கிற நீங்க வருகின்ற வாரங்களிலாவது இந்த ஒளிபரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அப்பொழுதும் கூட உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. So let us proceed in the service. ஆகவே தொடர்ந்து வருகின்ற தேவனுடைய ஆராதனையில் நாம் இணைந்திருப்போம். Now the choir is going to sing a song. இப்பொழுது பாடற் குழுவினர் ஒன்றாக சேர்ந்து பாடலை பாடப் போகிறார்கள். Don't see the count on the choir. நீங்கள் எத்தனை பேர் இந்த பாடல் குழுவில் இருக்கிறார்கள் என்று எண்ணாதீர்கள். But see and hear and understand the word that has been pronounced in the name of Jesus. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளையும் பாடல்களின் வரிகளையும் நீங்கள் உணர்ந்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். The first song is going to be sung is முதலாவது பாடுகின்ற பாடலாவது the name of Jesus is above all name. Hallelujah. எல்லா நாமத்திற்கும் மேலானது தேவனுடைய நாமமே. Jesus' name is above all principalities. இயேசுவின் நாமம் மாத்திரமே எல்லா அதிகாரத்துக்கும் மேலானதாய் His காணப்படுகிறது. name is above all the power. அவருடைய நாமம் மாத்திரமே எல்லா வல்லமைகளுக்கும் மேலானதாய் காணப்படுகிறது. Jesus is all powerful. இயேசு கிறிஸ்து மிகுந்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The Father God who is the creator is all powerful. நம்முடைய பிதாவாகிய சிருஷ்டிகர்த்தாவும் மிகுந்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். And the comforter Holy Ghost given by us is more powerful. அவர் மூலமாக நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் தேற்றரவாளனும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. When the song is sung, பாடல்கள் பாடும் பொழுது you join and sing. நீங்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள். You will feel it. நீங்கள் அதை உணர்வீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Now the song. இப்பொழுது பாடல். ஆராதனை
Hallelujah. ஹalleluya. Really, God is good. நிச்சயமாகவே தேவன் நல்லவராக We sang இருக்கிறார். and worshiped the Lord. நாம் தேவனை பாடி பாடல்கள் மூலமாக பாடி அவரை You ஆராதித்தோம். also joined with us and sang the song நீங்களும் எங்களோடு இணைந்து பாடல்களை பாடினீர்களே என்று for the glory நம்புகிறோம். of the Lord. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று This is the time to worship the Lord. இது தேவனை ஆராதிக்கும்படியான நேரம். Hallelujah. So we have to worship the Lord. ஆகவே நாம் தேவனை ஆராதிக்கிற We ஜனங்களாக give இருக்க thanks வேண்டும். to the Lord. தேவனுடைய நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். He spared our lives. அவர் நம்முடைய ஜீவித்தின் முழுவதிலும் இருக்கிறார். He has given all the provisions that we require. நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து And வந்தார். He is helping us to go forward in the faithful life நம்முடைய விசுவாசத்தின் பாதையில் இன்னுமாய் முன்னேறி செல்வதற்காக அவர் உதவி and grow செய்கிறார். spiritually. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்வதற்காக. Hallelujah. ஹalleluya. Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் He வருகிறார். is preparing us. அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். So we should praise and thank the Lord ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற and ஜனங்களாக இருக்க வேண்டும். ask the Lord to make us worthy to be seen in the kingdom of Him. அவருடைய ராஜ்யத்தில் காணப்படும்படியாக ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். So utilize this time to worship Him. ஆகவே இந்த நேரத்தை நாம் தேவனை ஆராதிப்பதற்காக உபயோகப்படுத்துவோம். Open your mouth உங்களுடைய வாய்களை திறவுங்கள். wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் Join at this time to worship Him. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து தேவனை Hallelujah. ஆராதியுங்கள். Thank you, Hallelujah. Jesus. நன்றி Praise you, இயேசுவே. Lord. Praise you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Stotram, stotram, stotram. We ஆராதிக்கிறோம், we ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Oh, Rabba Shantara Liraba. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabba Shantara Liraba. Hallelujah. Stotram, stotram. எல்லா நன்மைக்காக ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம். நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். We thank you for thy kindness, for thy grace, for thy love, for thy mercy. So Rabba Shantara Liraba. Hallelujah. ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்துதிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Rabba Shantara Liraba. Those who are anointed by the Spirit, get into the Spirit. Hallelujah. Revive your anointing. உன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஓ ஜீசஸ். ஓ ரபா ஷந்தரா லீரபா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Oh, the great Jehovah. We thank you, Lord Jesus. Jesus, we thank you. Oh, the Holy Ghost, we thank you, Lord. Father God, we thank you, Jesus. Hallelujah. Raba Shantara Liraba. Hallelujah. Thank you for giving us such an opportunity to worship you, Lord Jesus. நீருமே ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Oh, Rabba Shantara Liraba. Hallelujah. Stotram. Worship the Lord. Let the words come out from the depth of your heart. விருது ஆழத்திலிருந்து ஆடி துதிக்கும்படியான துதியானது எழுபட்டும். Hallelujah. Rabba Shantara Liraba. Karama Liraba. Stotram, 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 stotram. Thank you, Jesus. Hallelujah. Oh, Yehova. நீரே தந்தையாம் தெய்வம் ஆண்டவர். Hallelujah. Amen. Praise you, Lord. Amen. யெகோவா நீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராமா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் Thank you, Lord. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு Thank you, Jesus. நீர் மாத்திரம் போதும் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் Jesus. நீர் மாத்திரம் போதும் எனக்கு Praise the Lord. நீர் மாத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் Thank you, Lord. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு முன்னே நிற்கிற ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபம் செய்யுங்க. Thank you, எங்களுடைய ஜீவியத்தில் நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே இயேசுவே நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்துல நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே இயேசுவே மெத்துதிக்கிறேன் எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய தேவரே ஸ்தோத்திரிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலான என் தேவனாய் இருக்கிறவரே நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் நீர் ஒருவராய் எங்களை வழி நடத்துகிறவரே மெத்துதிக்கிறேன் கர்த்தாவே நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே இயேசுவே மெத்துதிக்கிறோம் மெத்துதிக்கிறோம் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் செய்யலாம். ஒன்றுமில்லை கர்த்தாவே Praise ஸ்தோத்திரிக்கிறோம் Jesus. நீர் ஒருவர் மாத்திரம் போதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் Thank you, ஸ்தோத்திரம் Lord ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே மஸ்திக்கிறோம். இயேசுவே மஸ்திக்கிற கர்த்தாவே நீர் கர்த்தாவே மாத்திரம் போதுமாய் எங்களுக்கு இருக்கிறீர் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீரே அதற்காக நன்றியோடு மஸ்திக்கிற கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே மஸ்திக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே உம்மை வாழ்த்தி உம்மை போற்றி உம்மை கர்த்தாவே தேடி கர்த்தாவே மஸ்திக்கிற கர்த்தாவே நாங்கள் ஒரு சிறு கூட்ட ஜனமாய் கர்த்தாவே வந்திருக்கிறோம் கர்த்தாவே மஸ்திக்கிற கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கட்டும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை எங்களை நடப்பட்டும் கர்த்தாவே மஸ்திக்கிறோம் ஓ ரபா ஷபரபா கரபா தீரபா கரபா இயேசுவே மஸ்திக்கிற கர்த்தாவே நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தாவே மஸ்திக்கிற கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே நீர் கர்த்தாவே மஸ்திக்கிற கர்த்தாவே எங்கள் மத்தியில் வந்து இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மஸ்திக்கிற கர்த்தாவே மீதியான நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே எங்களுக்கான ஒரு தூதா இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே மஸ்திக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே Amen. Hallelujah. Thank you, Jesus. Lord, we thank you for thy wonderful presence. உடைய அருமையான பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lead us, O Lord Jesus. எங்களை நீர் வழி நடத்துகிறாங்க. Let us hear the word. Meditate on that. Getting the blessing through that. உடைய வார்த்தையை கேட்டு ஓ ராபா சாந்தரா நீராபா. Hallelujah. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. ஓ ராபா சாந்தரா நீராபா. Hallelujah. 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 ஹல்லேலூயா. God is so gracious upon us. தேவன் நம்மில் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். He is hearing our pleadings. அவர் நம்முடைய வேண்டுதல்களை He is கேட்கிறவராயிருக்கிறார். holding our அவர் நம்முடைய hands. கரங்களை பற்றிக் கொண்டிருக்கிறார். And He never lets us down. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. His precious hand. அவருடைய விசேஷித்த கரம். He is taking our hand. அவர் நம்முடைய விசேஷித்த கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Before we go to the voice of God, தேவனுடைய வார்த்தைக்கு முன் கடந்து செல்வதற்கு முன்பாக we may sing a song of assurance. இப்பொழுது ஒரு சிறிய பாடலை பாட இருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I am weak, I am warm. Through the storm, through the light, lead me on.
to the light. Take my hand, precious Lord, lead me home. Hallelujah. ஹalleluya. When my way groweth drear, precious Lord, linger near. When my life is almost gone, hear my cry, hear my call, hold my hand, lest I fall. Take my hand, precious Lord, lead me home. Precious Lord, take my hand, lead me on, let me stand. I'm tired, I'm weak, I'm weary. Through the storm, through the night, lead me on to the light. Take my hand, precious Lord, lead me home. When my world is all done, and my race is all you run, let me see by the light thou hast shown that facility so bright, where the lantern is the light. Take my hand, precious Lord, lead me home. Thank you, Jesus. Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I'm weak, I'm weary. Through the storm, through the night, lead me on to the light. Take my hand, precious Lord, lead me home. Hallelujah. ஹalleluya. Really, Jesus will hear our cry of heart. Hallelujah. நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கதறுதலின் சத்தத்தை In this கேட்கிறவராய் world we இருக்கிறார். are tired. இந்த- இந்த இந்த உலகத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கோம். I am weak. நாம் பலனற்று போயிருக்கிறோம். I am one. நான் உடலாமல் தொய்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Take my all hand, my precious Lord. என் அன்பான ஆண்டவரே, என் அருமையான ஆண்டவரே, என்னுடைய கரங்களை நீர் பற்றிக் கொள்வீராக. Hallelujah. Lead me on, let me stand. என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, என்னை நிலையாய் நிற்க செய்யும். Take my hand, precious Lord, lead me home. என்னுடைய கரங்களை நீர் பற்றி உம்முடைய நோக்கத்தின்படி என்னை உம்முடைய வீட்டிலே சேர்ப்பீராக. Hallelujah. That is the promise, that is the love that we have in God. அதுதான் நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தமாகவும் தேவனுடைய அன்பாகவும் இருக்கிறது. We are always plead, Lord, give ear to my நாம் cry. எப்பொழுதும் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம், தேவனே எங்களுடைய ஜெபத்தை கேளும் என்று. Hear my word, O Lord. என்னுடைய வார்த்தையை நீர் கேளும் என்று. Have mercy upon me. என்மேல் நீர் கிருபையாய் இரும் என்று. Have kind upon me. என்மேல் தயவாய் நீர் இரும் ஆண்டவரே. Lord, be merciful, O Jesus. ஆண்டவரே நீர் என்மேல் இரக்கமாயிரும். Lead me, Lord. என்னை வழி நடத்தும். I cannot go forward. என்னால் முன்னேறி செல்ல முடியவில்லை. Neither I can't go back. என்னால் பின்வாங்கவும் முடியவில்லை. I cannot go right or left, O Jesus. என்னால் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சாய முடியவில்லை. Because you have made me stand to look forward. ஏனென்றால் நான் முன்னோக்கி செல்வதற்காக நீர் என்னை நிறுத்துகிறீர். So please take my hand, O Jesus. என்னுடைய கரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Lead me on.
தயவாயிரும். Let me go forward நான் முன்னேறி செல்ல வேண்டும். in the ways that you are showing before me. நீர் எனக்கு முன்பாக காட்டுகிற வழியில் நான் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவரே. Whatever the obstacles, எந்த விதமான தடைகள் வந்தாலும், whatever the situations go சூழ்நிலைகள் எவ்வாறாக against இருந்தாலும், me, எனக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும், whatever the circumstances made me soar in my life, சூழ்நிலைகள் என்னை தோய்ந்து போகத்தக்கதாய் உண்டு பண்ணினாலும், Lord, hear my cry, O ஆண்டவரே Jesus. நீர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேளும். I believe நான் உம்மை விசுவாசிக்கிறேன். you will lead me. நீர் என்னை You வழிநடத்துவீர். will never let me down, O Jesus. நீர் ஒருபோதும் என்னை கைவிட போவதில்லை. Hallelujah. Hallelujah. You will never let the people who looks upon you, O Lord Jesus. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஒருபோதும் கைவிட போவதில்லை. When the Israelites go astray, இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு போன வேளையிலே ஆண்டவரே, and they started to do contrary unto thee. உம்முடைய வழிகளுக்கு முரண்பாடானவைகளை அவர்கள் செய்த பொழுதும், The snake went in among them அவர்களுக்கு மத்தியிலே நீர் சர்ப்பங்களை கட்டளையிட்டீர். and bitten, and they started to die, O Lord அவர்களை Jesus. நீர் சர்ப்பத்தின் மூலமாக அவர்களை கடித்து அழிக்க நினைத்தீர். But they cry unto thee. ஆனால் அவர்கள் உம்மை நோக்கி கதறினார்கள். Moses cried for them, மோசே அவர்களுக்காக உம்மை நோக்கி கதறினான். and he said, அவர் சொன்னார், lifted the bronze serpent. வெண்கல சர்ப்பத்தை உயர்த்து. When they look upon the serpent, bronze serpents, அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது they were delivered from the death. அவர்கள் மரண கட்டுகளில் இருந்து விடுதலை அடைந்தார்கள். Like that, Jesus was raised on the cross. O Rabba Shantara. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார். By that the salvation comes, O God. அதற்கு பின்பாக ரட்சிப்பு நமக்குள்ளாக வந்தது. Because of that salvation, because of the lifted Jesus on the cross, we have been saved. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நிமித்தமாக, அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டது நிமித்தமாக ரட்சிப்பு நமக்குள்ளாக வந்தது. And he is living forever and ever when he has resurrected from the death. Hallelujah. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு இன்றும் என்றும் என்றென்றுமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். So we have a blessed hope. ஆகவே நாம் ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கையை He கொண்டிருக்கிறோம். hears our cry அவர் நம்முடைய கதறுதலின் சத்தத்தை கேட்கிறார். and he hears our words. அவர் நம்முடைய வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். His eyes are open for our words. நம்முடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. And he answers and gives the deliverance. அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை நம் இக்கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குகிறார். Yes, the present situation is such. ஆம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையும் அவ்வாறாக தான் இருக்கிறது. Bunch of people are dying because of pandemic. கூட்டமான ஜனங்கள் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக மரித்து போயிருக்கிறார்கள். Now the third wave has started. இப்பொழுது மூன்றாவது அலை ஆரம்பித்திருக்கிறது. We do not know how many are going to be destroyed. நமக்கு தெரியாது எத்தனை பேர் இந்த மூன்றாம் அலையில் மரித்து போவார்கள் என்று. But one who looks upon Jesus, ஆனால் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது he will protect and spare the life of the people. அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து நம்மை கொள்ளை நோயின் கைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பார். He will provide the provisions that is required in our life. நம்முடைய ஜீவிதத்தில் தேவை காணப்படுகிற எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். And he lead us in the path of righteousness. அவர் நீதியின் பாதைகளை நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். Take us home. அவர் நம்முடைய நித்திய வீட்டுக்கு அழைத்து Hallelujah. செல்கிறார். Hallelujah. So we have a blessed hope and we are having a living God. ஆகவே நாம் ஆசீர்வாதமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். He hears our words. அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவராயிருக்கிறார். He hears our pleading. அவர் நம்முடைய மன்றாட்டை How கேட்கிறவராயிருக்கிறார். to plead with God to hear your prayers. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Few simple ways we can see. சில வழிகள் இருக்கிறது. சில வழிகளை நாம் காண்போம். Ask early. அதிகாலையிலே கேளுங்கள். Hate evil. தீமையானவைகளை வெறுத்து விடுங்கள். Seek mercy. தேவனுடைய கிருபையை நோக்குங்கள். Live righteously. நீதிமானாய் நீங்கள் ஜீவியுங்கள். And find refuge. தேவனிடத்தில் அடைக்கலத்தை நாடுங்கள். Hallelujah. Hallelujah. Ask early, that means காலையிலே தேவனிடத்தில் கேளுங்கள் என்பது when we get up from our bed and started that day, நாம் படுக்கையிலிருந்து எழுந்து அந்த நாளை நாம் தொடங்கும் பொழுது the first thing we have to do is seek God. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். And we should ask God.
நாம் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். early in the morning, அதிகாலையிலே எழுந்து, as well as we open our eyes from the sleep. அதே வண்ணமாக நம்முடைய கண்களை திறந்து தேவனை நோக்கி நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் தூக்கத்திலிருந்து கண்களை திறந்த உடனே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். Lord, let this day be yours, O Jesus. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாளாய் இருக்க வேண்டும் என்று. You lead us, O Lord Jesus. நீர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தேவை. Not according to our plan. எங்களுடைய திட்டத்தின்படி அல்ல. Not according to our will. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல. Let thy will be done. உம்முடைய சித்தம் மாத்திரமே என்னுடைய ஜீவியத்தில் நடக்கட்டும். Lead us, O Lord Jesus. என்னை நீர் வழி நடத்தும். Take our hand. நீர் எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும். Oh Rabba Shantara Liraba. Lead us, O Jesus. எங்களை வழி நடத்தும் இயேசுவே. God will hear our early morning asking. நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் அவரை நோக்கி கேட்கிறதை அவர் விரும்புகிறார். He will take hold of that day as he took hold of her hands. அவர் நம்முடைய அந்த நாளில் கரங்களை பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த நாளில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. We need not to be worried about anything. நாம் எதை குறித்தும் கவலைப்பட கொள்ள வேண்டாம். Because nothing is going to stop us or put us down. எந்த ஒரு காரியமும் நம்மை தடுத்து நிறுத்த போவதில்லை. எந்த ஒரு காரியமும் நம்மை வீழ்த்தி விட போவதுமில்லை. Hallelujah. Hallelujah. Psalms 5:3 we can read. சங்கீதம் 5:3 நாம் வாசிக்கிறோம். My voice shall thou hear in the morning. O Lord, in the morning will I direct my prayer unto thee and will look up. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். Hallelujah. Hallelujah. I will direct my prayers unto thee, O Lord Jesus. என்னுடைய ஜெபங்களை உமக்கு முன்பாக நேரே வந்து நான் சொல்லுவேன். And I will look upon you. நான் உம்மை நோக்கி In the பார்ப்பேன். morning when I open my eyes. நான் கண் விழித்து முதலாவது பார்க்கும் பொழுது நான் உம்மை நோக்கி வேண்டுவேன். O Lord, ஆண்டவரே, I direct my ways to thee. என்னுடைய வழிகளை உமக்கு நேராக நான் ஒப்புவிக்கிறேன். You are to direct according to thy will, O Jesus. உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம் நீர் என்னை வழிநடத்தும். God is going to guide us in that day. அந்த நாள் முழுவதுமாக தேவன் நம்மை வழிநடத்துகிறார். Hallelujah. Hallelujah. In Mark 1:35 we are reading. மார்க் 1:35 நாம் வாசிக்கிறோம். And in the morning, rising up a great while before day, he went out and departed into a solitary place and there prayed Jesus. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். In the morning, rise up. அவர் அதிகாலையில் he went to the place where God can hear. He can hear anywhere. தேவன் நம் எல்லா இடத்திலும் இருந்து நம்முடைய வேண்டுதல் சத்தத்தை கேட்கிறார். As soon as you get up from your bed, you kneel down on your bed or nearby the bed. நீங்கள் படுக்கறையில விட்டு எழுந்திருக்கும் பொழுது உங்கள் முழங்கால்களை படியிட்டு நீங்கள் முழங்கால்களோடு நிற்கும் பொழுது look upon God and ask him. தேவனை நோக்கி நீங்கள் பார்த்து அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். For the direction of that day. அந்த நாளுடைய வழிகளுக்காக. Hallelujah. Hallelujah. He will take care. அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். Amen. Amen. That's why one writer said, அதுதான் ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், he who runs from God in the morning will scarcely find him the rest of the day. அதிகாலையில் தேவனிடத்திலிருந்து ஓடுகிறவன் மீதமாகவே அவரை கண்டடைகிறான் என்று. அதிகாலையிலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்கிறவன் will scarcely find him the rest of the day. அவனுடைய வருகிற அந்த நாள் அவனுக்கு சரியான நாளாய் அமையாது என்று ஒரு எழுத்தாளர் இவ்வாறு கூறுகிறார். Yes, the Pilgrim Progress. That's the book. அந்த புத்தகத்தின் பெயர் Pilgrim Progress. John Bunyan, who wrote the book. ஜான் பன்யன் என்பவர் தான் அந்த புத்தகத்தை எழுதினார். Hallelujah. Let us ask the Lord in the morning. ஆகவே நாம் காலையிலே தேவனிடத்தில் கேட்கிற ஜனங்களாய் இருப்போம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. That's how we should seek, we should ask God in the morning. Hallelujah. ஆகவே நாம் தேவனிடத்தில் நாம் அதிகாலையிலே எழுந்து எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக நேரே வந்து கேட்க வேண்டும். If you want that day to be blessed, அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்க வேண்டும் ask என்றால் God. தேவனிடத்தில் கேள். Commit to God. தேவனிடத்தில் வந்து கேள். Get the direction from him. அவரிடத்திலிருந்து வழியை பெற்றுக்கொள். He is holding our hands. அவர் நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Next comes hate evil. அதற்கு பின்பாக தீமையான காரியங்களை வெறுத்து விட வேண்டும். Leave the evil things that what
you are doing in your life. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதான தீமையான காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். For the Lord to hear your words. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் Go away from the evil. தீமையான காரியங்களை விட்டு செல்லுங்கள். Take away the evil thoughts. தீமையான சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். That's why I ask in the morning, Lord, give me the good thoughts. அதற்காக தான் அதிகாலையில் எழுந்து கேளுங்கள், தேவனே எனக்கு ஒரு நல்ல Lord, சிந்தனை let தாரும் thy என்று. thoughts be in yours. என்னுடைய சிந்தனைகள் உம்முடையதா இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். Hallelujah. Hallelujah. Let me not think as I like to think. நான் நினைக்கிற வண்ணமாக நான் நடக்க கூடாது Or ஆண்டவரே. deviate from thy ways, O Jesus. உம்முடைய வழியை விட்டு நான் பின்வாங்க கூடாது ஆண்டவரே என்று. Let thy thinking be bind in thee, O Lord. Hallelujah. என்னுடைய சிந்தனைகள் நீரே ஆட்கொள்வீராக என்று. So, ஆகவே let us hate evil. நம் தீமையான காரியங்களை வெறுத்து விடுவோம். In Psalms 5:1 we can read, சங்கீதம் 5:1 நாம் வாசிக்கிறோம். give ears to my words, O Lord. கர்த்தாவே, Consider my meditation. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். So we should meditate on God's word. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தியானம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then we will be away from evil. அப்பொழுது நாம் தீமையான காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுவோம். When we leave the evil, தீமையான காரியங்களை விட்டு விடுவோம். God will hear our words. தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். Prayers. நம்முடைய வேண்டுதல்களை He will help us to leave the evil also. அவர் தீமையான Hallelujah. காரியங்களை நாம் விட்டுவிடும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That's why in Psalms 16:18 we can read, if I regard iniquity in my heart, the Lord will not hear me. அதைதான் நாம் சங்கீதம் 66:18 வசனத்தில் வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். If I have iniquity in my heart, Lord may not hear our என்னுடைய prayers. இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். So take away the evil. ஆகவே தீமையான காரியங்களை எடுத்து Hate போடுங்கள். evil. தீமையான காரியங்களை வெறுத்து விடுங்கள். God will hear. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். Psalms 19 we can read. அதை தொடர்ந்து வருகிற வாசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், But verily God hath heard me. He hath attended to the voice of my prayer. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். Yes, when we hate evil and ask him in the morning, ஆம், நாம் நிச்சயமாகவே தீமையான காரியங்களை வெறுத்துவிட்டு அதிகாலையில் நான் தேவனிடத்தில் கேட்போம் என்றால், he hath attended to the voice of my prayer. அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். Hallelujah. அல்லேலூயா. So let us hate evil. ஆகவே நாம் தீமையான காரியங்களை வெறுக்கிற ஜனங்களாய் In this இருப்போம். world we may இந்த push to உலகத்தில் do evil things which is contrary to the ways of God. இந்த உலகத்திலும் கூட நாம் தேவனுக்கு விரோதமாக முரண்பாடான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்யக்கூடும். But God is able. ஆனால் தேவனால் முடியும். He will deliver. அவர் நம்மை விடுவிப்பார். He will turn. அவர் நம்மை He will திருத்துவார். forgive. அவர் நம்மை வழிநடத்துவார். He will bring the victory in our life. அவர் நம்முடைய ஜீவியத்திலே வெற்றி சேர்க்க பண்ணுவார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. So seek the mercies of God. ஆகவே தேவனுடைய கிருபையை நாம் நாட வேண்டும். God is so merciful. தேவன் மிகுந்த கிருபை உள்ளவராய் He இருக்கிறார். has forgiven all your sins. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறார். He saved you அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் by his mercy. அவருடைய கிருபை நிமித்தமாக. Now his grace is abundant அவருடைய கிருபை மிக பெரியதாய் காணப்படுகிறது. to keep you in his ways. அவருடைய வழிகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் His என்றால் mercies are tender. அவருடைய கிருபைகள் பெருக்கமாய் மிகுந்ததாய் காணப்படுகிறது. அவருடைய இரக்கங்கள் மென்மையானவை. Hallelujah. அல்லேலூயா. He will not punish us. அவர் நம்மை தண்டிப்பதல்ல. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Because he is a lovable God. ஏனென்றால் அவர் நம்முடைய அன்பான தேவனாய் So இருக்கிறார். seek his mercy. ஆகவே தேவனுடைய கிருபையை நாம் தேடுவோம். God will be merciful upon you. தேவன் நம்மில் கிருபையாய் இருப்பார். He will deliver you. அவர் நம்மை விடுவிப்பார். He will save you again and again. அவர் மீண்டும் மீண்டுமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். And he will make your salvation grow. உம்முடைய ரட்சிப்பு நல்ல பிரகாசமாக இருக்கும்படியாக ஒரு உதவி செய்வார். வளரும்படியாக உதவி செய்வார். Psalms 5:7 we can read. சங்கீதம் 5:7 நாம் வாசிக்கிறோம். But as for me, I will come into thy house in the multitude of thy mercy, and in the fear will I worship toward thy holy temple. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். Multitude of mercies. மிகுந்த கிருபையினாலே We are still
entering into the presence of God. நாம் இன்னும் தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். We are not worthy, நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல, but by His mercies, ஆனால் அவருடைய கிருபை நிமித்தமாக He is making us worthy. நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். And we are entering into the presence of God ஆகவே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. அல்லேலூயா. to worship and get the blessing. தேவனுடைய ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். So let us seek the mercy of God. ஆகவே நாம் தேவனுடைய கிருபையை தேடுகிறவர்களாய் இருப்போம். And we have to live righteously. நாம் நீதி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும், நீதிமானாய். Yes, ஆம், God is making His people righteous. தேவன் தம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக்குகிறார். He chosen the righteous people. அவர் நீதியுள்ள ஜனங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And He chosen the people to be righteous. அவர் ஜனங்களை நீதியுள்ளவர்களாக மாற்றும்படி தெரிந்து To கொண்டிருக்கிறார். be righteous in their life. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நீதியுள்ளவர்களாக Even when they are living in this world. அவர்கள் இந்த உலகத்தில் ஜீவித்திருந்தாலும். Why? Because ஏனென்றால் to take us to the righteous land. நீதியின் தேசத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்டு போவதற்காக. Hallelujah. அல்லேலூயா. So let us live righteously. ஆகவே நாம் நீதிமான்களாய் ஜீவிப்போம். It is not possible by our own. நம்முடைய சுயசித்தத்தின்படி அது சாத்தியமில்லை. But God is gracious. ஆனால் தேவன் நம்மில் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். He is merciful. அவர் நம்மில் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். He is having a will in your life. அவர் உங்களுடைய ஜீவித்தில் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். That is to take you to the eternity glory land. அதாவது உன்னை நித்திய ராஜ்யத்திற்குள் நித்தியமாய் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக உன்னை அழைத்துக் கொண்டு போடும்படியாக. Hallelujah. Hallelujah. Let us go forward in the righteous way. ஆகவே நாம் நீதியுள்ள வழிகளில் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். Ask God in the morning, Lord, lead me in the righteous way, O Jesus. அதிகாலையில் தேவனிடத்தில் கேளுங்கள், என்னை நீதியுள்ள பாதையில் வழிநடத்தும் என்று. In this day, O Jesus. இந்த நாளில். Hallelujah. Hallelujah. I seek thy mercies, O Jesus. நான் உம்முடைய கிருபைகளை நோக்குகிறேன். Forgive what all I done. நான் என்ன தவறுகள் செய்தாலும் நீர் என்னை மன்னியும். Help me not to do it again. மறுபடியும் அந்த தவறை நான் செய்யாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Make me worthy என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றும். to live in thy righteous life. உம்முடைய நீதியுள்ள ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக. Amen. ஆமென். Hallelujah. 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 So when we ask God in the morning, நாம் தேவனிடத்தில் அதிகாலையில் கேட்கிறவர்களாய் இருப்போம் என்றால், when we ask God, நாம் தேவனிடத்தில் கேட்போம் என்றால், He is merciful. அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And He will hear our prayers. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். He will keep us away from the evil. அவர் தீமையான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி வைப்பார். And He make us to hate evil. அவர் நம்முடைய தீமையான காரியங்களை வெறுக்கும்படியாக செய்வார். And He will lead us in the path of righteousness. அவர் நம்மை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறவராய் இருப்பார். Making righteous. நீதிமான்களாய் மாற்றுகிறார். At the last, when we leave the world, or Jesus comes, தேவன் வருகும் பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, we will be in the righteous land with the righteous God. நம் நீதியுள்ள தேவனோடு நீதியுள்ள ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். Hallelujah. Hallelujah. So let us find refuge. ஆகவே நாம் அவரிடத்தில் அடைக்கலம் பெறுவோம். He is the rock of refuge. அவர் கன்மலையின் அடைக்கலமாய் இருக்கிறார். The song says, Rock of ages, glad for me, left me high in thee, let me hide in thee, பீலவுண்ட மாலையே உம்மில் தஞ்சம் புகுவேனே. Hallelujah. 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 He is the cleven rock. அவர் பிளவுண்ட மலையா இருக்கிறார். We can get refuge in Him. அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுகிறவர்களாய் He இருப்போம். will hide us. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். When God moves before தேவன் Moses, நம்மை மோசேவை அந்த சீனாய் மலையிலே கடந்து சென்றதான வேளையிலே, Hallelujah. He keep him in the rock of cleaving rock and hide him with his hands. அவனை அந்த பிளவுண்ட மலையிலே வைத்து தன்னுடைய கரங்களினாலே முடிக்கின்றார். Let him not die because of seeing the glory of God. அவன் ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசத்தை காணும் பொழுது இறந்து விடாமல் இருக்கும்படியாக
அவனை மறைத்து கொண்டாய். He is a cleven rock. அவர் பிளவுண்ட மலையா இருக்கிறார். We can take refuge in him. அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்துகிறோம். Whatever the circumstances, சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும், whatever the troubles, எவ்வளவு விதமான கஷ்டங்கள் வந்தாலும், however the enemies arise before us, நமக்கு விரோதமாக எவ்வகையான எதிரிகள் எழும்பினாலும், the greatest enemy Satan may arise before us, மிகுந்த எதிராளியான பிசாசானவன் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், we need not be worried. நாம் எதை குறித்தும் கவலைப்பட We வேண்டாம். can take refuge in Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தஞ்சம் புகுகிறவர்களாய் God காணப்படுவோம். is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலமாய் He இருக்கிறார். will hide us. அவர் நம்மை மறைத்துக் He will கொள்வார். protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். What this third wave or fourth wave or the black fungus can do to இந்த the people who are looking unto him? தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு இந்த மூன்றாவது அலையாவது, இந்த நான்காவது அலையாவது, அந்த கரும்புஞ்சை நோயாவது என்ன செய்யக்கூடும்? What it can do? அது என்ன செய்யக்கூடும்? It's not possible for you to kill your soul. Hallelujah. அது உன்னுடைய ஆத்துமாவை அழிக்கிறதற்கு சாத்தியமில்லாததா இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Jesus called you, that is your low soul, to live with him. தேவன் உன்னுடைய ஆத்துமாவை அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். So nothing could shake our soul. ஆகவே நம்முடைய ஆத்துமாவை எந்த விதமான காரியங்களும் நம்மை அசைக்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. We can take refuge in Jesus Amen. in this pandemic too. இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்திலும் கூட நாம் இயேசுவினிடத்தில் அடைக்கலம் புகுகிறவர்களாய், அவரிடத்தில் தஞ்சம் புகுந்தவர்களாய் காணப்படுவோம். Whatever other things may come in future too, வருகின்ற காலத்தில் எந்த விதமான காரியங்கள் எழும்பினாலும் we are taking refuge in Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய தஞ்சங்கள் அடைக்கலத்தை புகுந்து He இருக்கிறோம். will give ear to our words. அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். Hallelujah. அல்லேலூயா. Psalms 5:11 we read. சங்கீதம் 5:11 இவ்வாறாக வாசிக்கிறோம். But let all those that put their trust in thee rejoice. Let them ever shout for joy, because thou defendest them. Let them also that love thy name be joyful in thee. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. Those that put their trust in God be rejoice. Hallelujah. தேவன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷிப்பார்களாக. Will rejoice. அவர்கள் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக. Hallelujah. ஹல்லேலூயா. Because they are in the refuge. ஏனென்றால் அவர்கள் அடைக்கலத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். That is Jesus Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே. So what a joy it is. ஆகவே அது எவ்வாறான சந்தோஷமாய் So it இருக்கிறது. is a joy. ஆகவே அது சந்தோஷமான விஷயமாய் இருக்கிறது. Hallelujah. Let them ever shout for joy. அவர்கள் உம்முடைய எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக என்று கூறுகிறது. Let us shout joyfully in this world. நம்முடைய இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற இந்த காலத்திலும் நாம் மிகுந்த சந்தோஷமாய் தேவனுடைய நாமத்தை கெம்பீரிப்போம். And we are going to shout joyfully in that land forever and அந்த ever. நித்தியமான ராஜ்யத்திலும் கூட நாம் அவருடைய நாமத்தை எந்நாளும் சந்தோஷித்து கெம்பீரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. We are loving his name. நாம் அவருடைய நாமத்தின் மேல் அன்புடையவர்களாய் இருக்கிறோம். And we trust upon it. அவர் மேல் நாம் நம்பிக்கை And உள்ளவர்களாய் we இருக்கிறோம். believe. நாம் விசுவாசிக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. So let us have a habit of asking God. ஆகவே நாம் தேவனிடத்தில் கேட்கிற ஜனங்களாய் காணப்படுவோம். Make us worthy, நாம் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்வோம். that God may hear our words. நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டுவதற்காக Few simple ways. ஒரு சில வழிகள். Ask God in the early morning. தேவனிடத்தில் அதிகாலையில் எழுந்து கேளுங்கள். Hate evil. தீமையான காரியங்களை வெறுத்து விடுங்கள். Seek his mercies. அவருடைய கிருபையை நாடுங்கள். Live righteously. நீதியுள்ள ஜனங்களாய் ஜீவியுங்கள். Will find refuge. நீங்கள் அவரிடத்தில் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. அல்லேலூயா. So God is going to protect us ஆகவே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். today and tomorrow இன்றைக்கும் நாளைக்கும் and forever. என்றென்றுமாக. So that we used to sing. ஆகவே நாம் அவ்வாறாக பாடுவோம். Malavika, join hands me. Jesus the same, unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. Yes, it's the same, unchanging Jesus, Jesus, through eternity. Hallelujah, 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 hallelujah. Yesu Christu மாறாதவரே, மாறாதவரே,
மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்ய நித்தியமாய். ஹalleluya, hallelujah, hallelujah. Sing along with us. Hallelujah, 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 hallelujah. Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Forever means என்றென்றும் என்பதற்கு in our future நம்முடைய எதிர்காலத்திலும் and in our eternity. நம்முடைய நித்தியத்திலும் He is the same. அவர் எப்பொழுதும் Let மாறாதவராய் us இருக்கிறார். rejoice. ஆகவே நாம் சந்தோஷித்து Ask கெம்பீரிப்போம். God. தேவனிடத்தில் He will கேட்போம். hear our words. அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் We can கொடுப்பார். take refuge in Him. அவரிடத்தில் நாம் அடைக்கலத்தை He will பெற்றுக்கொள்வோம். protect and lead அவர் நம்மை பாதுகாத்து and take நடத்துவார். us home. அவர் நம்முடைய நித்திய வீட்டுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போவார். Hallelujah. ஹalleluya. Let us pray. ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful time, O Jesus. அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are the Lord who hears our prayers. ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். You are hearing my words, O Jesus. நீர் என்னுடைய வார்த்தைகளை நீர் கேட்கிறவராய் இருக்கிறீர். Hallelujah. ஹalleluya. And answer at your time. உம்முடைய நேரத்திற்கு தக்கதாக நீர் எனக்கு பதில் கொடுப்பீர். Hallelujah. ஹalleluya. No prayer will return back without answer from thee. என்னுடைய ஜெபங்கள் எதுவாகிலும் திரும்ப என்னிடத்தில் வராமல் But on பார்த்துக்கொள்ளும். your time you will உம்முடைய நேரத்தில் answer it, O Jesus. உம்முடைய நேரத்திலே அதற்கு பதில் அளியும். And you are preparing for that joyful answer. நீர் அந்த நித்தியத்தின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் அந்த கெம்பீரிப்பதை- மகிழ்ச்சிகரமான பதிலுக்காக எங்களுடைய ஜீவியத்தை நீர் பண்படுத்துகிறீர் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. Even in this lockdown period, இந்த ஊரடங்கின் காலகட்டத்திலும் கூட we do not know what is tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. But thy grace we are living today. ஆனால் உம்முடைய கிருபை நிமித்தமாக நாங்கள் இன்று You ஜீவித்துக் are the கொண்டிருக்கிறோம். Lord for tomorrow too. நீர் நேற்றும் இன்று மாறாதவராய் இருக்கிறீர். நீர் நாளைக்கும் தேவனாயிருக்கிறீர். And you are Lord forever. நீர் என்றென்றும் உள்ள தேவனாய் இருக்கிறீர். So we will live ஆகவே according to thy will. உம்முடைய சித்தத்தின்படியாக நீர் எங்களை வழிநடத்தும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Bless each and everyone in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இருக்கிற எங்கள் மத்தியில் Lord, கூடியிருக்கும் heal the ஒவ்வொரு people in the ஆசீர்வதியும். name of Jesus. இயேசுவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தும். Provide their needs according to thy will, O உம்முடைய Jesus. சித்தத்தின்படி அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும் வேண்டாம். Let us hate the evil. அவர்கள் தீமையான காரியங்களை வெறுத்து விட வேண்டும். Live righteous. நீதிமான்களாய் ஜீவிக்கவும். Take refuge in thee. உம்முடையத்தில் நாங்கள் அடைக்கலம் பெற்றவர்களாய் காணப்பட And let வேண்டும். us rejoice here and there in the glory land. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலும் நித்தியத்திலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை குறித்து சந்தோஷித்து கெம்பீரிக்கிறவர்களாய் காணப்பட Help வேண்டும். us, O Lord Jesus. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, we thank you. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். We thank those who are joined in this service. இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Let them find the blessing in thee, O Jesus. அவர்கள் உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Lord, we pray for everyone who looks upon you. இயேசுவை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். We have the surety that you will deliver everyone. நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் நீர் எங்களுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குவீர் என்று. Hallelujah. ஹalleluya. Please do it, O Lord Jesus. ஆண்டவரே, நீர் தயவு செய்து செய்யும். Lord, we pray for the dear ones who are praying and helping this mission work. ஆகவே இயேசுவே, இந்த ஊழியத்திற்காக எங்களுக்கு உதவிகரம் நீட்டுகிற ஒவ்வொருக்காகவும் எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் இந்த வேளையில் Hallelujah. Bless them in the manifold. அவர்களை பெருக்க ஆசீர்வாதத்துடன் அவர்களை ஆசீர்வதியும். Keep away from evil. தீமையான காரியங்களுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். Lead them in righteousness. அவர்களை நீதியின் பாதையிலே வழிநடத்தி அவர்களை பாதுகாத்தருளும். Give the blessings. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொற்றும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us till the coming of Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். Hallelujah. ஹalleluya. Now it's time to hear the announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. Here, do accordingly. அதை கேட்டு அவ்வாறாக செய்யுங்கள். Pray for it. அதற்காக ஜெபியுங்கள். Get the blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And help them to get the blessing as well as we. மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்கள். Amen. ஆமென். So, as per the
will of God, தேவனுடைய சித்தத்தின்படி this online services will be relayed இந்த இணைய in the வழி morning, இந்த- Sunday, இந்த இணைய வழி ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. till the lockdown is lifted up. இந்த ஊரடங்கு முடியும் மட்டுமாக. Hallelujah. Hallelujah. After that, it will be continue in the evening, 6 p.m. அதுக்கு பிற்பாடு இந்த ஆராதனையானது மாலை 6 மணிக்கு தொடர்ந்து நடத்தப்படும். Utilize the அதை blessed பிரயோஜனப்படுத்தி time, dear brethren, தேவன் கொடுத்திருக்கிற அருமையான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். to get the multiple blessing. பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. There will be a 4 o'clock devotion for 10 minutes மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கிறது today இன்றைக்கு. and in all the Sundays. எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும். So don't forget, ஆகவே மறந்து விடாதீர்கள். morning 10 a.m. service till the lockdown is over. ஊரடங்கு முடியும் மட்டுமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது இணைய வழியின் மூலமாக காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாக்கப்படும். Evening 10 minutes devotion at 4 p.m. மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கிறது. in all the Sundays to come. வருகின்ற வாரங்களில் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காணப்படும். After the lockdown is over, the service will be changed to evening 6 p.m. ஊரடங்கு முடிந்த பிறகு நம்முடைய காலை ஆராதனையானது மாலை 6 மணிக்கு மாற்றப்படும். Don't neglect, dear brethren. அதை நீங்கள் தொடர்ந்து விட்டு விடாதீர்கள். Don't lose the opportunity உங்களுக்கான கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். and leave the blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீர்கள். God is asking us to do. தேவன் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் We என்றால் are doing நாம் செய்கிறோம். for your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. Amen. ஆமென். So if there is any prayer request, please write to us or call us. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் நீர் எங்களுக்கு எழுத்து மூலமாக எழுதலாம் அல்லது எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம். By whatever the means that you could. உங்களால் எவ்வாறாக அதை சொல்ல முடியுமோ அவ்வாறாக வழிகளில் நீங்கள் எங்களை Our தொடர்பு email கொள்ளலாம். address is there, phone number is there, mobile number is there. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கு, அலைபேசி எண்ணும் இருக்கிறது, தொலைபேசி எண்ணும் இருக்கிறது. Our WhatsApp number is there. எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கிறது. So you can contact. ஆகவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will pray. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We all together will pray for each other. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். God is going to do mighty works, miraculous works. தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். Many were miraculously healed and delivered in the past. கடந்த காலங்களில் அநேக ஜனங்கள் தேவனுடைய அற்புதத்தின் கரம் மூலமாக அநேகர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்டுகளில் இருந்து சொஸ்தமடைந்திருக்கிறார்கள். The same Jesus is living. அதே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். And he will do it today and tomorrow forever. அதே அற்புதமான காரியங்களை அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், நாளை என்றும் செய்ய வல்லவராய் இருக்க என்றென்றுமாய் அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. So believe on Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். Pray. ஜெபியுங்கள். Every Wednesday there will be a prayer at night 10:30 p.m. ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 10:30 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. in the head office where our dear departed pastor lived and நம்மை prayed. விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் வசித்த அந்த வீட்டிலே வசித்த ஜெபித்த அந்த இடத்திலே ஜெபம் செய்கிறோம். What is the privilege God has given to us? தேவன் நமக்கு எவ்வளவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Those who want to join, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் you என்றால் are welcome to come. நீங்கள் எப்பொழுதும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். And even if you are not able to come, உங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் join in the WhatsApp video வாட்ஸ்அப் வீடியோவின் மூலமாக கலந்து கொள்ளுங்கள். or at least pray at your house or wherever you are. அல்லது நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது எங்கிருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். In that time, அந்த நேரத்தில் let us all join together and come before the gracious throne of God. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து நம்முடைய கிருபையின் தேவனிடத்திற்கு முன்பாக வருவோம். Hallelujah. ஹல்லேலூயா. And if anybody wants to helps the mission work, நீங்கள் நம்முடைய சபையின் ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் contact us, we will tell you how to do it. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். If our believers want to send their tithe or offering, நம்முடைய விசுவாசிகள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் you can send it to the bank account. நீங்கள் எங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தலாம். You can ask, that will be given to you. நீங்கள் எங்களிடத்தில் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. One more thing, மீண்டும் ஒரு காரியம், our dear departed pastor has wrote his biography. நம்முடைய விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் தம்முடைய சுயசரிதத்தை எழுதியிருக்கிறார். We heard many testimonies. நாம் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். Those who read that are blessed அதை வாங்கி படித்தவர்கள் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் and கொண்டிருக்கிறார்கள். encouraged to do the work of the Lord தேவனுடைய வேலையை செய்யும்படியாக உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். more faithfully விசுவாசத்தின் மூலமாக and in the midst of tribulations. உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஊழியம் செய்யும்படியாக உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். So
Buy it, read it, and be blessed. ஆகவே அதை வாங்கி படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want to write to us, we will send it to you. நீங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எங்களிடத்தில் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். God willing, we will meet again. கடவுளுக்கு சித்தமாய் இருந்தால் மீண்டுமாய் நாங்கள் உங்களை மீண்டுமாய் சந்திப்போம். In online, always, in the Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்பொழுதும் வண்ணமாக இந்த இணைய வழியின் மூலமாக உங்களை சந்திப்போம். And as soon as the lockdown is over, we will come together in the churches, in the branches, and worship the Lord. Hallelujah. இந்த ஊரடங்கு முடிந்த பிறகாக நம்முடைய கிளை சபைகளிலும் நம்முடைய சபைகளிலும் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் முகமுகமாய் காண்போம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Amen. Amen.